மறுபடியும் ஒரு மேட்சோடி மீட் பண்ணுறோம். கேதார் ஜாதவ் நம்ம கிடச்சிருக்காரு. ஸோ நம்ம லைட்டாக டீம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுவும் இல்லை, நேற்று ஒரு பெரிய பெரிய பிளேயர் கிடச்சாரு. யாருன்னா குட்டி மலிங்கா, சொல்லவே வேணாம். அதுவும் ஸ்ரீலங்கன் பிளேயர். அண்ட் 2025 ஆர்சிபிக்காக ஃபைனலோட முதல் ஓவரை போட்டார். யார் எனக்கு கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். அது வேறு யாருமே இல்லை, நம் தலைவர் நுவான் துஷாரா தான் கிடச்சார் நேற்றுக்கு நமக்கு. ஸோ ஒரு குவிக் ப்ளே, ஒரு மேட்ச் ஆடிடலாம். அதுவும் நார்மல் மேட்ச்சில் ஏஷியா கப் மேட்ச் மட்டும் ஆகிட்டு வந்துடலாம். அது ஃபைனல்ஸ் ஆல்ரெடி நம்ம நேற்று விளையாடி இருந்தோம். நேற்று ஒரு பொட்டலம் பண்ணிட்டோம். நேற்று விளையாடின ஒரு மிகப்பெரிய கேமு. பாகிஸ்தான் கூட ஃபைனல்ஸ் இருக்க போகுது. கொஞ்சம் க்ரீன் பிட்ச் தான் ஆரம்பிக்க போகுது. டாஸின் தொடக்கம் ஆரம்பிப்போம். இல்லை கைஸ், ஒரே நிமிஷம் கைஸ், எனக்கு அந்த ஸ்குவாட் பிடிக்காது. அவங்க வச்சிருக்க ஸ்குவாட் எனக்கு பிடிக்கல. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் இந்த ஒரு கேம் விட்டுருவேன். ஒரு கேம் விட்டுக்கிட்டு முதல்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் சூரியகுமார் யாதவும் அவர் வந்து தேர்டில் விளையாடுற பிளேயரு. அவர் ஒன் டவுன் விளையாடணும். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் விளையாடுற எனக்கு அவ்வளோ செட் ஆகலை. அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் கோ டு லைன் அப்ஸ். அபிஷேக் சர்மாவை முதல்ல போட்டுக்கிட்டு, சூரியகுமார் யாதவை தேர்டில் போட்டுக்கிட்டு, ஜித்தேஷ் சர்மா வந்து சஞ்சு சாம்சன் இடத்துல போட்டுக்கிட்டு, ரிங்கு சிங் ஓகே அந்த இடத்துல இருக்குது. ஸோ திலக் வர்மா சம்மந்தமே இல்லாமல் அவர் பின்னாடி போய் கிடக்காரு, எதுக்குன்னே தெரியாமல். சஞ்சு சாம்சன் இடத்துல இல்லை, ரிங்கு சிங் இடத்துல போட்டுக்கணும். இல்லை, ஜித்தேஷ் சர்மா இடத்துல போட்டுடலாம் திலக் வர்மாவை. ஸோ சஞ்சு சாம்சன், சிவம் தூபேக்கு பதிலாக ஓகே இந்த ஒரு ஸ்குவாட். அபிஷேக் சர்மா வந்து ஒன்றா மாற்றணும். அபிஷேக் சர்மாவை வந்து ஸ்டாப் த பிளே. நமக்கு ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாத ஒரு பெரிய இதுவாக தான் இருக்குது. அபிஷேக் சர்மாவை வந்து ஒரு லோ ஆர்டர் பேட்ஸ்மேன் விளையாடுறது பிடிக்கல. இது கைஸ், நான் பேக் ஆர்டர் கொஞ்சம் வேணும், அதனால் வச்சுக்கலாம் அபிஷேக் சர்மாவை. ஸோ ஓகே, ஸ்குவாடெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஒரு தரமான மேட்ச் விளையாட போகிறோம், பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெய்ல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைமும் நமக்கு டெய்ல்ஸ் தான் வருது. டாஸ் மட்டும் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ சந்தேகமே இல்லை, நம்ம ஒன்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான். ஸோ பார்த்துக்கலாம். போன மேட்ச் 2 மேட்சையும் பொட்டலாம் பண்ணாங்க. திலக் வர்மா முதல் பால் ஃபேஸ் பண்ண வராரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், செகண்ட் டாட் பால். ஹாரிஸ் ராஃப் முதல் பாலே டாட் பால் போட்டிருக்காங்க. நல்ல தொடக்கம் தான் ஆரம்பமே. இல்லைப்பா, திலக் வர்மா 6ப்பா. திலக் வர்மா வந்து சில டைமில் கிளச் பண்ணுவார் பேட்டிங்கில்.
சில டைம் என்னோட கிளச் இல்லாமல் விட்டுருவார். ஐயோ இந்த பால் அவுட்டா இல்லை 4 மேக்ஸிமம் 2 ரன்ஸ் இந்த பாலில் கிடைக்கும். எடுத்துருக்காங்கப்பா 2 ரன்ஸ். டேரக்ட் த்ரோனால ஒரு 2 ரன்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அப்போ ஏதாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்களான்னு இந்தியன்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விட்டுருக்காரியா, சுற்றி விட்டுருக்காரு. அவுட் ஆஃப் த ரோப்ஸ் போயிருக்குது. தட் மீன் இட்ஸ் a 6. பார்க்கலாம். ஏன்னா ஒரு தரமான பால் இல்லைப்பா, அதையும் நான் தூக்கி தான் அடிப்பேன். இந்த யாக்கரை போடுங்க, சைடு அக்கர் போடுங்க. நான் எப்போவுமே 6-4 தான். இந்த ஓவரை பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஓவராக இருக்குது கைஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓவர்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே விக்கெட் இன் கால். திலக் வர்மா, ஹாரிஸ் ராஃப் கடைசி பாலில் ஒரு பிக் விக்கெட். பேட்ஸ்மேன் சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ அபிஷேக் சர்மாவுக்கு போகிறாங்க. அபிஷேக் சர்மா உள்ளே வந்திருக்கார். வேணாம், ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது. எனிவே சொல்லவே வேணாம். லாஸ்ட் டைம் செஞ்சுரியன் மேன், ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஃபார் இந்தியா கொடுத்தாரு. வாட் அ 6. கில்லோட முதல் பால். லாஸ்ட் மேட்ச் ஒரு 6-4, இப்போ ஒரு 6. அப்பா ஐ திங்க் இந்த நம்ம ப்ரைமில் பார்த்த இந்தியன் டீமோடையும் இந்த ஒரு இந்தியன் டீம் வேறு லெவலில் கலக்குவாங்கன்னு தோணுது எனக்கு. ஓ டாட் பால். கில் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடுறாங்க. அவசரப்பட்டு அவரும் ஆடல. நீங்கள் மட்டும் தான் அடிப்பீங்களா? நாங்களும் அடிப்போம்ப்பா. அடிச்சிருக்காருயா, அடிச்சிருக்காரு. ஃபீல்டர்ஸ் இல்லை அந்த சைடு. அந்த அட்வான்டேஜ் அவர் யூஸ் பண்ணுறாரு. அட்வான்டேஜ் அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. கரெக்டாக ஃபீல்டர்ஸ் எங்கே இல்லையோ கரெக்டாக அந்த சைடு அடிக்காரு. ஆனால் இந்த பால் விக்கெட் விழுமா? இல்லைப்பா, 2 ரன்ஸ் வந்துடும். 2 ரன்ஸ் மட்டுமே வந்திருக்குது இப்போதைக்கு. லாஸ்ட் 1 பால் இருக்குது. லாஸ்ட் பால் ஆஃப் செகண்ட் ஓவர் போட வராங்க. என்னவா இருக்கும் இந்த பால்? என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்க? ஓகே, டாட் பால். ஓகே, இப்போ வந்திருக்குது அபிஷேக் சர்மா. இவரை பற்றி சொல்லவே வேணாம். சொன்னேன், வாயை கூட மூடலை சொல்லி. அதுக்குள்ளாட நான் இப்படி தான்ப்பா. ஆனால் அவங்க சொல்லணும், நான் எந்த பவுலர் வந்தாலும், எந்த பவுலர் அபிஷேக் சர்மாவுக்கு பவுல் போனாலுமே யோசிச்சு தான் போடுவாங்க. சொன்ன இந்தியன் டீமுக்குள்ளே விட்டுட்டாரு. யார் இவருக்கு போட எந்த பவுலர் போனாலும் அவர் யோசிக்கணும். எல்லா பவுலர்ஸுமே யோசிக்கணும். ஐயோ இவருக்கா பயம் இருக்கும். அப்பா தரமான பேட்டரி ஆயிரு. அடிக்கிறாரு 94 மீட்டர் 6. இதை பொறுத்தவரை நெக்ஸ்ட் டாமினன்ட் பேட்ஸ்மேன்ஸ் இந்த ஓப்பனர்ஸ்னா இந்த 2 பேராக இருக்குமா? எப்பா அச்சு விட்டுருக்காரியா? என்னப்பா நடக்குது? இந்த ஓவர் மட்டுமே 3-4 ஒரு 6. ஏன்னா இங்கே நிற்கிறது அபிஷேக் சர்மா. இவரை வச்சு ஒரு படமே எடுக்கலாம்ப்பா. ஓ இந்த ஷார்ட் ஆக்ஷன் நேற்று ட்ரை பண்ணார். அவர் சொல்ல போனால் பவுன்சர் போட்டார், ஸ்ரீலங்கன் பவுலர். அது யாருன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விட்டுருக்காரியா. மறுபடியும் போகிற எதிர்பார்க்கல அந்த இடத்துல அடிப்பாங்கன்னு. பட் சூப்பர் பிக்கு, சூப்பர்மான பிக்குனா இப்போ தான் இங்கே வந்திருக்குது. சல்மான் ஒரு அமேசிங்கான ஸ்பின்னர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. இல்லைப்பா, நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்பின்னர்ஸ் போடலான்னு நான் அடிப்பேன். இங்கே ஒருத்தர் அபிஷேக் சர்மா மட்டும் தான் அடிப்பாரா? நானும் அடிப்பேன் சொல்லி இங்கே
கில் அச்சு பொழக்கிறாரியா ஒரு பக்கம். ஆஹா, இது இன்னும் முடியலை, இந்த தருணம் இன்னும் முடியலை. நாங்கள் இன்னும் இருக்கிறோம், நானும் அடிப்பேன். நீங்கள் மட்டும் தான் அடிப்பீங்களா? அப்போ நானும் இருக்கேன்ப்பா அந்த கேமுக்குள்ளே, என்ன மறந்துடாதீங்க. ஐயோ, அவுட் ஆயிருக்காருங்க. கில். சூப்பர் எஃபர்ட் ஃபார் த கேட்ச். சூப்பர் எஃபர்ட், சூப்பர்பான ஒரு எஃபர்ட். சூரியகுமார் யாதவ் உள்ள வருவார், வந்திருக்கார். கேப்டன் ஆஃப் த இந்தியன் டீம்ஸ், கேப்டன் ஆஃப் த இந்தியன் டீம் வராங்க. கவுண்டர் ஷாட்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. சொன்னபடி கவுண்டர் ஷாட்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு ரன் மட்டுமே. சூரியகுமார் யாதவ் அவ்வளோ ட்ரை பண்ணுறது இல்லை, கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆஹா, விட்டுருக்காரு. விக்கெட்டா? இல்லை, அபிஷேக் சர்மா பொறுமையாக தான் ஆடிட்டு இருக்காரு மேட்ச்சில். 3 ரன்ஸ் கிடச்சிருக்கு இந்த பாலில். சூப்பர். ஓகே, ஸோ அபிஷேக் சர்மாவோட ஓகே ஒரு பெரிய இன்டென்ட்டுக்கு பரவாயில்ல பால்னால் இப்படி தான். இதை பொறுமையாக தான் ஆடுறாங்க. சல்மானோட ஓவரை ஃபர்ஸ்ட் அவர் ஆடுறது தான். ஓகே, நல்லா தான் இருந்திருக்கு ஓவர். ஓகே, ஸ்பின், மீண்டும் ஒரு ஸ்பின் வர்றாங்க. அகமத் வராங்க போடுறதுக்கு. இவரோட ஓவர் என்ன நடக்க முடியுங்களா? இப்போ 2 ரன்ஸ் கிடைக்குங்க. 3 ரன்ஸ் எடுத்து கால் போயிடுவாங்க, இன்றைக்கி போயிடுவாங்க. 3 ரன்ஸ் இருக்குது இங்கே பேட்டிங்கில். சூப்பரான ஒரு பேட்டிங் பிட்வீன் விக்கெட்ஸ்னு சொல்லணும். இவர் பொறுத்தவரை அபிஷேக் சர்மா கொஞ்சம் அடி டாமினன்ஸ் பண்ணால் போதும் டீமை. சூர்யா இஸ் நாட் ஃபார் 360. எல்லாருமே 360 தான் கொடுவாரு. சூரியகுமார் யாதவோட ஒரு குட்டி ஸ்மால் ஷாட்னு இப்படி தான் கொடுவாங்க. ஆனால் இங்கே மீண்டும் ஒரு 6. சூரியகுமார் யாதவ் அடிக்கிறாங்க, அடிக்கிறாரியா? இது பார்க்க ஈஸி ஷாட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு உள்ள எஃபர்ட் ஒரு பெரிய எஃபர்ட்டுன்னு தான் சொல்லணும். அடித்த ஷாட்டுக்கு விட்டுருக்காரு தலைக்கு மேலே. விக்கெட்டா? இல்லைப்பா, ஒரு 3 ரன்ஸ் கிடைக்கும். 3 ரன்ஸ் கிடைக்கும். வாங்க, பவுண்ட்ரி போகல, பட் ஸ்டில் ஓகே. ஒரு நல்ல பேட்டிங்கோடு தான் வந்திருக்காங்க. பவர் பிளே நாங்கள் டாமினன்ஸ் பண்ணணும்னு. ஓகே, ஒரு நல்ல பவர் பிளேயோடு தான் வந்திருக்காங்க. விக்கெட்டா? இல்லைப்பா, 4 போகுமா? இல்லை, போகாது. ஒரு 2 ரன்ஸ் இல்லை. ஃபாஸ்ட் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ். நல்ல ஒரு 3 ரன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ரன் ரேட் ஆகிட்டே இருக்குது. ரன் ரேட் செம்மையாக ஏறிட்டு இருக்கு இப்போதைக்கு பேட்டிங் டீமுக்கு. விட்டுருக்காரு, சுளுத்தி விட்டுருக்காரு. சூப்பர்பான 4. அபிஷேக் சர்மா கொஞ்சம் அங்கே இன்டென்ட்டோடு ஆடினார். முதல்ல 6 பால் அவர் ஆடினார். அதுக்கு போகிற ஒரு 3 பால் அவ்வளோ இன்டென்ட்டாக ஆடல அவர். கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடுறாரு. ஆனால் இங்கே ஹாரிஸ் ராஃப் முதல் ஓவர் போட்டு கணக்குனார். எனக்கு அந்த ஓவர் செம்மையாக பிடிச்சிருந்து. ஒரு நல்ல வைடு கொடுத்துருக்காருங்க. ஒரு நல்ல பேட்டிங்கோட டைமிங் வேணும். மறுபடியும் ஒரு வைடு. ஹேர் ஸ்டாஃபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, இங்கே ஒரே ஒயிட் பவுலிங்காக போயிட்டுருக்கு. ஓகே, இது ஒரு நல்ல எடுப்பாரா அந்த பாலை? இல்லைப்பா, ஒரு 2 ரன்ஸ் கிடைக்கும் இந்த பாலுக்கு. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த சூப்பர் போகிறாங்க. பார்க்கலாம் நடக்குதுன்னு. விட்டுருக்கார்.
The sheer power behind that shot is incredible. He made full use of the delivery and sent it to the fence. ஒரு நல்ல ஐயோ 2 ரன்ஸ் போட்டு தான் கிடச்சிருக்குது. 2 இல்லை 3 ரன்ஸ் போடுவாங்க கண்டிப்பாக இந்த பாலுக்கு. இல்லை வேணாம் விட்டுட்டாங்க. வேணாம்னு சொல்லிட்டார் அபிஷேக் சர்மா. பொறுமையாக அடிக்கலாம், பால்ஸ் இருக்குது நமக்கு இன்னும். பொறுமையாகவே அடிக்கலான்னு ஒரு பக்கம் விட்டுருக்கறியா அபிஷேக் சர்மா. லாஸ்ட் டைம் 19 பால்ஸ் அடிச்சாரு. ரிங்கு சிங் ரெக்கார்டை இன்னும் பிரேக் பண்ணியிருக்காரா? 86 பால்ஸ் லெஃப்ட் இருக்குது. ஒரு நல்ல தொடக்கம் தான். இல்லை இங்கே யாருமே கிங் இல்லை, நான் மட்டும்தான். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓ சூப்பர். சாரி விட்டுருக்கார். ஒரு 3 ரன்ஸ் இல்லை 4 ரன்ஸ். அதோடு அவரோட ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் ஆகிருக்குது. அதோடு அவரோட அபிஷேக் சர்மா 15 balls 51 runs. சூப்பர்பான பேட்டிங். சூப்பர்பான ஒரு பேட்டிங் அபிஷேக் சர்மா. இப்போ சூரியகுமார் யாதவ், ஐயோ இவரை பற்றி சொல்லவே வேணாமே. அவுட்டாரியா விட்டாரு. 7வது பால் ஜஸ்ட் 10 balls. அந்த 15 பால்ஸோட ரெக்கார்டை இவர் பிடிச்சிருவாரான்னு தள்ளி எனக்கு 2 ஃபாஸ்டஸ்ட் 50 வந்துருமா? இல்லை விக்கெட்டு போயிருக்கு. சூரியகுமார் யாதவ் விக்கெட் அண்ட் கான். நல்ல ஷாட்ரான். இன்னும் கொஞ்சம் பவர் இருந்திருக்கணும். அவங்க தெரிஞ்சு அங்கே வச்சாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பேட்டர் இங்கே வந்திருக்காரு. தேவையப்படாத ஒரு டைமில் அவுட்டா? தேவையப்படாத ஒரு டைமில் இவர் எதுக்கு எடுத்துட்டு வரணும்னு எனக்கு புரியலை. ரிங்கு சிங் இவர் பற்றி சொல்லவே வேணாம்ப்பா. ரிங்கு சிங்கை பற்றி சொல்லவே வேணாம். இவர் விட்டா பால் அவ்வளோமே 6 ரன் போட்டலாம். ஆனால் முதல் இங்கே வைடு போயிருக்குது. இங்கே வைடு தான் பார்க்குறாங்க இங்கே. ஓகே இப்போ தான் கரெக்ட் ஷாட்ஸ் இன் டைம் பிளேயபிள் விட்டுருக்காரு. பவுண்ட்ரி போயிருக்கா? ரிங்கு சிங் அவரோட முதல் பாலே 4. இந்த பொருளாக போயிருக்கு. இறங்கினார் லெஃப்ட் சைடில். லெஃப்ட் சைடில் இறங்கி விட்டாரியா? இப்படி அவர் விடும்போது டைமிங் கிடைக்கும். ரன் அவுட். தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டுங்க. ஆனால் இப்போ இங்கே வந்திருக்குது ஆர்ஆருடைய முரட்டுத்தனமான பேட்டோ. ஆனால் இங்கே வைடு அஷ்ரஃப் 2 விக்கெட் எடுத்து 24 ரன்னை கொடுத்தாலுமே வைடு கொடுத்துருக்காருப்பா இவர் அஷ்ரஃப். விட்டுருக்காரியா சஞ்சு சாம்சன். எல்லாருமே முதல் பால் வந்து அவ்வளோ பேட்டருமே விட்டு தான் பார்க்குறாங்க. ஃபுல்லாக இழுத்து தான் விட்டாங்களே தவிர யாருமே பொறுமையாக ஆடலை. விட்டுருக்காரு அவுட்டா? இல்லை ஒரு 4 ரன்ஸ் கால் போகும். இல்லைப்பா ரொம்ப க்ளோஸ். ஆனால் அவங்க 3 ரன்ஸ் எடுத்துருவாங்க. 2 ரன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 136 for 5. ஒரு நல்ல ரன்னிங் தான். ஒரு 7 ஓவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல பேட்டிங் தான் சொல்லுவேன். பேட்டில் ஷாட் ட்ரை பண்ணிட்டாரு. நீங்கள் அப்போ இவர் அதுபடி ஒரு போவாரா? ரொம்ப ஒரு க்ரூஷியல்
டூ ஷெல்னோ டாட் பால். பொல்யூட்டட் ஷாட் போவாரா? விட்டுருக்காரு. ஓகே 2 ரன்ஸ் கிடைக்க வேண்டியப்பா. Good running. They come back safely for 2. அபிஷேக் angle சர்மா coming தான் over the wicket. எடுக்கணும்னு தோணுது டீமை. ஓய்யோ டைமிங் தெரிஞ்சானா நான் என்னை பொறுத்தவரை வின் பண்ண முடியுமான்னு தெரில. என் டீமை பொறுத்தவரை விட்டுருக்காரு. விட்ட தான் செய்கிறாரே தவிர அவர் வேறு ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே ஒரு ரன் அவுட் சான்ஸ் இல்லை. ஸ்லோ டவுன் ஆகுது. ரன்ஸ் ஸ்லோ டவுன் ஆகுது. ஸ்லோ டவுன் ஆக ஆக பேட்டிங் டீம் மேலே ப்ரெஷர் நினச்சாங்க. அபிஷேக் நான் தான் கிங்கு, நான் தான்ப்பா அபிஷேக் சர்மா. சர்மானாலே ஒரு ரோஹித் சர்மாவோட அடுத்த மாறுபட்ட பிளேயர் தான் இவர். நேம்லே தெரியுது அபிஷேக் சர்மா. ஓட்டுருக்காரியா மறுபடியும் ஒரு 4. ஃபர்ஸ்ட் பால் 6 அப்புறம் ஒரு 4. ஐயோ இவர் அபிஷேக் சர்மா ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆன் ஆயிட்டா போதும். மீண்டும் ஒரு 4. அவங்க கரெக்டாக ஃபீல்டர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு சைடில் அதனால அவர் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷாட் போயிட்டாரு. டாட் நல்ல டாட்டு தான், தேவைப்படுற டாட்டு தான் இது பாகிஸ்தானுக்கு. ஃபைனல்ஸ்னாலே ப்ரெஷர் தானோ. விட்டுருக்காரு சுளுத்தி. வேணாம் வேணாம் சொல்லிட்டாரு. பொறுமையாக எடுக்கலாம். அபிஷேக் சர்மா வேணாம் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ எங்கே போடுவாருன்னு தெரில. விட்டுருக்காரியா ஃப்ளாக் வேஸ்ட் 6. இது சஞ்சு கொஞ்சம் பொறுமையாக டாமினேட் பண்ணிருக்காரு டீமை. அகமத் ஒரு நல்ல பவுலர். ஒதுக்கி நல்லதாக தான் இருக்குது. 2 ரைட். வாட ஷாட். அபிஷேக் சர்மா அடிக்கிறாரு. That's as clean a strike as you'll ever see. Right off the middle of the bat and it's gone all the way. Clean 6. Very, very good batting indeed. Let's put the bowler under pressure. Clean அடிச்சிட்டு இருக்காரு. 4. இவர் மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்குமா? எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். எஸ்ஆர்எச்சை பொறுத்தவரை விட்டுருக்காரு. மீண்டும் 4. 6 டபுள் 4. அபிஷேக் சர்மா இவர் ஒரு தனி மனிதன். இந்தியன் டீமுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நெக்ஸ்ட் விராட் கோலி ஒரு இன்டென்டோடி பாகிஸ்தானுக்கு ஆடுற ஒரே ஆறு இவர் தான். ஏப்பா என்னப்பா நடக்குதுங்க? அபிஷேக் சர்மா மட்டும் பண்ணுறாரு. இவர் கொஞ்சம் அங்கே பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. 30 ரன்ஸ் ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு 6. 95 ரன்ஸ் அடிக்கிறாரியா இவரு போட்டுருவாரு போல, டீம் கொடுத்துருவாரு போல. ஆனால் இந்த பால் விட்டுருக்கார். ஹை இந்த எண்ட் போயிருக்கு. ஒன்று போகாது. ஆனால் 4 ரன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். 4 ரன்ஸ் எடுத்துருவாங்க. வரலாம் சொல்லிட்டு 4 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங், சூப்பர்பான பேட்டிங். இங்கே ஒரு சிங்கிள் ரன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஆடுறாங்க. ஓகே 1 ரன்
from the back to get the half century. No! That's a run out. That's poor running between the wicket. சாந்து சாம்சன் இங்கே அவுட் ஆயிட்டாரு. சிவம் தூபே இங்கே வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு பதிலாக இவர் ஐயா இவர் பற்றி சொல்லவே வேணாம். அந்த இன்னொரு ஆடுறவு தான். ஆனால் இங்கே வைடு ஹாரிஸ் இதுக்கு இப்போ தேவையில்லாமல் அந்த சைட்லேயே போட்டவங்க இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷனில். டிஸ்ட்ராக்ஷன் டைம்ஸ் பண்ணுறாங்க அவர். செம்ம டாட். ஐ லவ் திஸ் டாட். அவர் அடித்த ஷாட்டும் பிடிச்சி ஒரு ரன் மட்டுமே. சர்மா ஒரு சிக்ஸோடய ஒரு செஞ்சுரி முடிப்பாரா? கடைசி பால் இவர் கையில் தான் இருக்குது. ஒரு லூட்டட் ஷாட் போவாரா தெரில. விட்டுருக்காரியா அதோடைய அவரோட செஞ்சுரி கமிங் ஹியர். 103 in 29 balls passes century in the T20I history ஆக பார்க்கப்படுது. 29 ball century. What composure under pressure. He knew exactly where the gaps were and played it with precision. எல்லாரும் கை தட்டுறாங்க இந்த ஒரு தருணமான பேட்டிங்காக தான். விட்டுருக்காரு அந்த விக்கெட்டா இல்லைப்பா பிடிச்சிடலாமேப்பா. விட்டாரு ஹாரிஸ் ராஃப். இன்னும் ஹாரிஸ் ராஃப் ஒரே ஒரு ஓவர் தான் இருக்குது. அஷ்ரஃபோட 3வது ஓவர் போட வராரு. இப்போ இவங்க இப்படி அடிக்கிறதுனால பவுலருக்கு வந்து ப்ரெஷர் ஏனும் சொல்லப்போனால். ஐயோ இப்படி அடிக்கிறாங்களே அப்புறம் அவங்களால அடிக்க முடியாதோ யோசிப்பாங்க. நான் வைடு கொஞ்சம் வைடு கொடுக்கல. கொஞ்சம் கிங்காக இருக்காருப்பா அஷ்ரஃபு. பாதி ரன்னே ஒரு ஒயிலாக தான் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா. ஒரு எல்பியின் கால் ஆனால் வைடு வராது. க்ளோஸ் கால் தான் அது. பாகிஸ்தான் போவாங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் போகிறாங்க. போயிட்டாங்கப்பா. ரிவ்யூ அடிச்சிருக்காங்க ஆனால் அது நாட் அவுட் தான். ஃபோஸ்ட்டாகவே தெரியுது அது நாட் அவுட்னு. அவ்வளோதான் முடிஞ்சு. க்ளீன் நாட் அவுட். பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது நாட் அவுட். ஒரு 6 தேவைப்படுது இப்போதைக்கு இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு ஒரு 6 தேவைப்படுது இந்த இடத்துல. அஷ்ரஃப் ஆனால் ஒரு கிரேட் பவுலிங் இந்த இடத்துல இன்றைக்கி பார்த்து தான் இருக்கும். சூப்பர் ஷாட். சூப்பராக வேணாங்க பவுண்டரி போகல. ஆல்ரெடி சூப்பராக எடுத்துருக்காங்க. ஓடி ரன் எடுக்குது தனி சவன் தான். இறங்கி ஷாட் அடிச்சாரு. Change of angle coming back to over the wicket. விட்டுருக்காரு அவுட்டா பார்ப்பாங்க. அந்த ஒரு இடம் ஒரு கேர்ஸான இடமான்னு தெரில. 3 விக்கெட்டு அதே இடத்துல 3 விக்கெட்டு போயிருக்கு. சும்மா இல்லை 1-2 விக்கெட்னா கூட ஒத்துக்கலாம். 3 விக்கெட்டியா விட்டுருக்காரு எங்கள் அபிஷேக் சர்மா. தனி மனிதன். நான் மட்டும்தான் யாருக்கு இங்கே வேறு யாருமே இல்லை அந்த மேட்ச்சில். ஓ மை காட் லாஸ்ட் பாலாக இருக்குமா இல்லை? ஓகே சரி. ஒரு யாக்கரின் காலில் நான் யாக்கரி 6 அடிப்பேன். அபிஷேக் சர்மா 119 runs of 32 balls. It's gone high and long right out of the middle of the bat.
விட்டுருக்காரு சுற்றி. ஓகே 2 runs கிடைக்கும், கிடச்சிருக்கு அதே மாதிரி 2 runs. சூப்பர். அபிஷேக் சர்மா ஒரு நல்ல பேட்டிங் தான். 221 for 7 நல்ல பேட்டிங் தான். சுடுத்தி விட்டுருக்காருப்பா. சில டைம் லாஸ்ட் பால் இப்படி தான் வந்து பால் அதே சைடில் அடிக்காது. சரி இப்போ எனக்கு ஃபீல்டே இல்லை. ஸோ பின்னாடி அடிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன பின்னாடி அடிக்கலாங்க. விட்டுருக்காரு 6க்கு. Dismissed to the boundary, top shot. Oh, just look at that timing. He's found the middle of the bat and it races away to the boundary. ஐயோ 2 runs கிடைக்கும் கண்டிப்பாக. மோஸ்ட் டைம் அபிஷேக்கே வந்து ஸ்ட்ரைக்கில் வச்சுக்கலாம் பிளானில் இருக்கு. நாங்கள் சல்மான் கான் மாதிரி வந்து சல்மான் நேம் வச்சுட்டு இருக்காரு. ஓகே ஒரு நல்ல டாட் பால் தான். சரி விட்டுருக்கா போவாது. ஹார்திக் பாண்டியா கூப்பிடப்பட்டார் 24ல். அதுக்கு கம்பேக் கொடுக்குற மாதிரி அவர் 2025 எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாருயா. விட்டுருக்கா ஸ்ட்ரைட் 6. ஹார்திக் பாண்டியா ஸ்ட்ரைட் 6 அடிக்கிறதுக்கு நல்லா பிடிக்கும். ஹார்திக் பாண்டியா இந்த வீடியோவை ஏதாச்சும் ஒரு மும்பை ஃபேன்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா சீரியஸ்லி சாரி. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம் ஹார்திக் பாண்டியாவை. ஸோ அந்த பேச்சு வாக்கில் வந்துட்டு சாரி. ஆனால் இங்கே விக்கெட்டா இல்லைப்பா. இல்லை வேணாம். ஸோ இப்போதைக்கு அபிஷேக் சர்மா ஆன் ஸ்ட்ரைக். பொறுமையாகவே ஆடுன்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்தவரை அபிஷேக் சர்மா பொறுமையாக ஆடாட்டா தான் பிரச்சனை. ஆனால் மீண்டும் 4 போயிருக்கு. 133 நல்ல பேட்டிங் தான். ஐ லவ் திஸ் பேட்டிங். Oh my word, that is massive. 6 Oh, he got the elevation just right. Superbana bat. It's gone high and long, right out of the middle of the bat. விட்டுருக்காரியா மறுபடியும். Major pick the spot and it's all the way. மேக்ஸிமம் ஒரு 300 கிட்ட நீ டார்கெட் விடுவாங்கன்னு தோணுது. You can see from the replay how cleanly he struck that straight into the stands. மேக்ஸிமம் 300 put the bowler under runs எடுப்பாங்கன்னு தோணுது. And the fielding team. He get a single good fielding as well. ஆர்ஆருக்கு மீன் ரன் ரேட் ஆர்ஆர்னு சொன்ன டீம் ஆர்ஆர்னு நினைச்சாங்க. இது ரன் ரேட் மீண்டும் அபிஷேக் சர்மா வந்து ஒரு தனி மனிதர். அவர் பிடிச்ச முதல் ஆடுவார். அவருக்கு இந்த மாதிரி உள்ளே போட்டிங்கன்னா அவர் அடிப்பாருப்பா. இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே போட்டிங்கன்னா அடிச்சிருவாருப்பா. அது விட்டுற மாட்டேன் இந்த மாதிரி போடலாம். அதனால் நீங்கள் வந்து உள்ளே போடாமல் சொல்லுவார். கண்டிப்பாக பவுலிங் டீம்லாம் இல்லைப்பா. மறுபடியும் 4 இல்லை ஒரு 3 runs கிடைக்கும் இந்த பாலுக்கு. ஒரு 266 runs கிடைச்சிருக்கு. சூப்பர். What the? Yo bro, he just hit it like a monster hitting batter பா. இந்தியாவை பொறுத்தவரை, இந்தியா அண்ட் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரை
ஒரு மான்ஸ்டர் ஹிட்டர் பேட்டர். Way back into the stands. ஒரு மான்ஸ்டர் It's not just ஹிட்டர்னா power. It's the police. ஹாரிஸ் ராஃப் Pick the perfect area and அவர் clear it with கடைசி ease. ஓவரை போட வந்திருக்காருங்க. என்ன நடக்குதுன்னு தெரில. ஓகே, ஒரு நல்ல பேட்டிங்கோடு தான் வருவாங்க. சுளுத்தி விட்டாரு. High in the air. All eyes on the fielder now. ஃபீல்டு யாரும் இல்லாத காரணத்தினால் அது வந்து ஒரு 2 runs ஆகுது. Good running. They come back safely for 2. இவர் கொஞ்சம் ஒயிடியாக்கு போட்டாலே வந்து அபிஷேக் சர்மா அடிக்கிறாரு. இது வைடு. Forces the bowler to bowl that wide. ஹாரிஸ் ராஃபே நிறைய வைடு போட்டார். பண்ணி நிறைய வைடு போட்டார். அவர் எதுக்கு பேட்டில் அடிக்க ஒரு சத்தியம் புரியல. அபிஷேக் சர்மா பேட்டில் அடிக்கிற அவருக்கு என்னதான் கிடைக்க போகுது. அது இது நீங்கள் ஆஃப்ஸில் அடிக்கிறத விட நீங்கள் பேட்டில் அடித்தா ஒரு நல்ல இதாக இருக்கலாமே. லாங் அண்ட் டெப்த்தில் விட்டாருப்பா. லாங் ஆனில் ஒரு 4 நல்லா அடிக்கிறாரு. பெரிய டார்கெட் வருமா? ஒரு பெரிய டார்கெட்டோட டச் இருக்குதா இங்கே? விட்டுருக்காரியா? விட்டுருக்காரியா? மோர் தேன் 100 meters. It's not just power. It's the policeman too. Oh, 97 meter distance 6. Can you put the bowler under more pressure and the fielding team? இப்போதைக்கு பாகிஸ்தான் பவுலர்ஸ் ரொம்ப ப்ரெஷராக இருப்பாங்க. ஆனால் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கண்டிப்பாக பவுலர்ஸ்னாலே அபிஷேக் சர்மா அவங்க மட்டும் இன்னைக்கு லாஸ் ஆகிடும். பாகிஸ்தான் அவங்களோட நைட் மேரே வந்து நீங்கள் அபிஷேக் சர்மா தான். அபிஷேக் சர்மா மட்டும் வெளியே எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்ச மேட்ச்சு. அதுக்கப்புறம் யாருமே இல்லை. ஒரு 200 பார்க்கலாமா ஒருத்தருக்கு? இன்னும் 170 கிட்ட அடிச்சாரு. அதான் கேட்குறேன். ஒரு செம அலாவு ஷாட் ஹார்திக் பாண்டியாவோட செம ஷாட். நல்லா பிடிச்சிருக்கு. ரவுண்டு ஷாட்ஸ் போவார். மேக்ஸிமம் ரவுண்டு ஷாட்ஸ் போனாலே பெட்டர் தான். இல்லை மீண்டும் What composure under pressure. He knew exactly where the gaps were and played it with precision. கேப்பில் அடிக்காது. இல்லை ரன் அவுட். அபிஷேக் சர்மா ரன் அவுட். இல்லை அபிஷேக் சர்மா இல்லை. இது பாண்டியா ஒரு கொஞ்சம் டிலே இருந்தாலும் அபிஷேக் சர்மா வில் பி அவுட். நானே அதை அவுட் ஒத்துக்கிறேன். நான் தானே எனக்கு ஒத்துக்கிட்டாரு. சூப்பர் ஷாட்யா. 2 runs கண்டிப்பாக கிடச்சிடும் இந்த பாலுக்கு. ஒரு 274 runs. 274 runs ஒரு நல்ல ஒரு பேட்டிங் தான் இது ஆடிட்டு இருக்காரு. இன்னும் 78. இன்னைக்கு ஒரு 200 பார்க்கலாம் T20 Oh, just look at that timing. He's found the middle of the pan and it races away to the boundary. ஒரு நல்ல விட்டுருக்காரியா? Oh, what a strike. 84 runs இப்போதைக்கு அடிச்சிருக்காரு. 50 balls comes up for Abhishek Sharma. You can see from the replay how cleanly he struck that straight into the stands. ஆனால் இப்போ இங்கே வந்திருக்கு ஜிதேஷ் சர்மா ஒரு நல்ல பேட்டர் தான். இவருக்கு மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கணும். ஆனால் அவ்வளோ அடிச்சு கொடுத்துருக்கார் ஆர்சிபிக்காக. கொஞ்சம் நானே எடுத்துக்கிறேன். எனக்கு தானே அபிஷேக் சர்மா கேட்குறாங்க. கேட்டு வேங்கி இன்னைக்கு 200 மட்டும் போட்டலன்னா ரன் வேஸ்டர் தான்.
இல்லைப்பா இங்கே விக்கெட்டா? That's chip விக்கெட்டுப்பா! That's good piece of தலாட் ஒரு They shot வேடை a little too early. ஒரு Judged பெரிய that perfectly and made no mistake with விக்கெட்டிங்க. the catch. ஒரு மான்ஸ்டர் ஹாஸ் பின் Is கில்ட் பை dismissed தலாட். and makes the long walk back to the pavilion. ஆனால் என்ன கடைசி விக்கெட் ஆச்சு. கடைசி விக்கெட்டை லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாரா ஜஸ்பிரீத் பும்ரா? 16 balls லெஃப்ட் இருக்குது. விட்டுருக்காரியா ஜஸ்பிரீத் பும்ரா? Gets the சுருட்டி elevation. விட்டாரு. Gets தலாட்ட the 6 distance. போயிருக்குது. And what a shot. Not a bad delivery, but an incredibly good தலாட்டோட shot. கடைசி ஓவர் லாஸ்ட் 2-3 balls இருக்குது. Sensible batting. 3 balls ஆஃப் த Bowler think. ஃபைனல். What is he planning to do now? ஒரு ஃபைனலோடைய விட்டுருக்கா. ஓகே நல்ல பால் தான். ஓகே ஜிதேஷ் சர்மா, நீ ஃபுல் நம்பிக்கை ஜிதேஷ் சர்மாக்கு மேலே தான் Good வைக்கணும். piece of running. They picked up 2 runs. ஜிதேஷ் சர்மா மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வைக்க வேண்டியது இருக்குது. Pressure on the back. மீண்டும் தலாட் பொறுமையாக தான் ஆடுறாரு. அவசரப்படலை அவருமே. Good over Dot. that one. செம ஓவர் தான் இது. The தலாட்டோட crowd is கடைசி eager ஓவர் as மட்டும் the spinner steps நம்ம in. ஓவர். ஆனால் இங்கே வந்திருக்குது கடைசி 2 ஓவர் பாக்கி இருக்குது. அந்த 2 ஓவரை போட தலாட் வந்திருக்கார். விக்கெட் Should get a couple of runs here. சர்மா 2 runs. நானே பார்த்துக்கிறேன், நீ வேணாம். It's a good throw in the end. வேறு எடுத்து ஆடுறேன். That's good running. Couple of runs. இனிமேல் நானே பார்த்துக்கிறேன் இந்த மேட்ச்சை. இந்த மேட்ச் நீ என் கையில் விடு, நானே பார்த்துக்கிறேன்ப்பா இந்த மேட்ச்சை. நீ பவுலிங்கில் பாரு, நான் பேட்டிங்கில் பார்த்துக்கிறேன்ட்டாரு. Goes aerial, goes over the 30 top and runs. goes all the way for maximum. கடைசி பால் சிங்கிள்ஸ் எடுத்து அடுத்த 6 பால் நல்ல பேட்டிங் ஒரு பாலிங் சொல்ல ஒரு Dropped back and launched it போட்டா into the ஒரு stands. தரமான பேட்டிங் இருக்கும். விட்டுருக்காரு மீண்டும் ஜிதேஷ் Gets the சர்மா. elevation, gets the ஆர்சிபி distance. பிளேயர் And what a வாட shot. ஷாட் Not ப்ரோ, a bad வாட delivery, ஷாட்ஸ். but an அடிக்கிறாரு. incredibly good விக்கெட் shot. கீப்பர் தேவையே இல்லை போல. ஸ்டஃபல் இந்த டீமை பொறுத்தவரை விக்கெட் கீப்பிங் தேவையே இல்லை. ஆனால் இங்கே விக்கெட்டா? Oh, he's missed it. இல்லை வேணாம். ஓகே The single. ஜஸ்பிரீத் பும்ரா இப்போ வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஒரு நல்ல பேட்டிங் தான். முதல் பாலே நல்லா தான் சார். ஆனால் இங்கே That's a really good shot. Fabulous shot கொஞ்சம் down ட்ரை the ground. பண்ணியிருந்தா No chance for the எடுத்துருக்கேன். fielder inside the circle. கடைசி பால் 4 ஐடின்னு சொல்கிறாரு. சிங்கிள் Bowler மட்டும் did try சிங்கிள் to இல்லைன்னா trap ட்ரிபிள் him for வைக்காத. room, but the batter எதாக just இருந்தாலும் brilliantly என்ன கண்டிஷனாக இருந்தாலும் guided நீ to the boundary. விட்டுருக்காரியா? நான் அப்போல்லாம் வைக்க மாட்டேன், எனக்கு 6 தான் தெரியும்னு சொல்லி Way அடிச்சிருக்காரு. back into the stands. செம ஓவர். 3 6 ஒரு The 4னா replay shows how quickly he picked ஓகே it up. லாஸ்ட் பால் ஒரு He dropped ஸ்பின்னரோட back and முடிக்கிறாங்க launched மேட்சை. it into the stands. ஜிதேஷ் சர்மா ஸ்ட்ரைக். இவர் 6 பால்ஸ் ஆடுவார். விட்டுருக்காரியா? Oh, what a strike. Clean, powerful, அதோடு and it's 6. இந்தியா 350 ரீச்ட். Oh, he read the ball so early. Knew exactly where it was going and sent it backing for 6. இந்தியாவை பொறுத்தவரை High in the air. நான் All eyes on the எடுத்துட்டு fielder now. 2 runs கிடைக்கும். கன்ஃபார்ம் 2 runs உங்களை எடுத்துட முடியாது இந்தியாவால். ஸோ நானே பார்த்துக்கிறேன்ப்பா ஜிதேஷ் சர்மா சொல்கிறார். நீ ஒன்றும் பண்ணாங்கன்னா நானே பார்த்துக்கிறேன். நான் இந்த மேட்ச் கையில் Not where he எடுத்துக்கிறேன் wanted சொல்லி to bowl, and சூப்பர்பான increased the 4. price. 4 runs. இந்த ஓவர் மொத்தமே 12 runs in 3 balls. Just look at the timing on that shot. He 12 of barely 3. seemed ஒரு to நல்ல get பேட்டிங் it. தான் It இப்போதைக்கு. sailed over the ropes. 12 of 3 வந்து ஒரு நல்ல விட்டுக்காரியா 6. That's gone சரியா 4 of miles 18. high. Handsome and into the 4 ground. balls 18 runs. இந்த Oh, he ஓவரில் got the elevation just right. It's gone high and long, right out 4 of of the middle of the 18 bat. செம்ம. That's a well-deserved 50-run partnership between these two. Great 50 determination வந்துட்டு shown. பார்ட்னர்ஷிப். Pressure on the batter. கடைசி பால் ஒரு டாட் பால் முடிச்சிருக்காரு. அதுவும் இல்லை அகமதோட 100 வருமா பார்க்கலாம். இந்த ஓவரில் தெரிஞ்சிடும். விட்டுக்காரியா? அதோடைய அகமதுக்கு ஒரு 100. Way back into the stands. செம்மையாக முடிச்சிருக்காங்க எனக்கு இந்தியன் டீம்.
இப்படி This is maximum impact. His timing and power make it look so easy, but that's a tough shot to execute. மரணீங்க ஈஸி கேம் தான் அது. முதல் He பாலே needs ஒரு to வைட் re-roll that. Wide ஜஸ்ட் given. ஓவரா ஓகே. பாலே ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இருக்க போகுதுன்னு அர்த்தம். விட்டுருக்காரியா? Use and punish. விட்டுருக்காரியா? Time to perfection. 4 more. முதல் பாலே 4 ஓடி ஆரம்பம். He's muscled that through the இன்னைக்கு infield. பாகிஸ்தான் வின் The பண்ணிடுவாங்களா? fielder barely had time பார்க்கணும். to react as it sped past him. ஃபைனல்ஸோட மரணமான பேட்டிங். Perfect on right. Time 2 balls 8 runs. இன்னைக்கு செம்ம அடி. பாக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க Keeps பாகிஸ்தானுக்கு. his head down, rolls his wrist and places it perfectly for 4. பாகிஸ்தானுக்கு பாக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு.